warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah wa sallallahu ala rasulil karim amma ba'd. Qala Allah ta'ala fi shani habibihi inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa sayyidina Muhammadin wa barik sallim. அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் எங்களாகவும் குறிப்பாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க முன்னாடி உட்கார்ந்து பெரிய பிள்ளைங்க முன்னாடி வருவோம், உங்களை பார்த்தா பேச முடியாது. அன்பர்களே தோழர்களே, புனிதமிகு ரபியுல் அவர்களுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாஹுடைய பெயர் கேட்கும்போது சத்தமாக சொல்லுவோம், சரியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறையும் அவர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் படிப்பினைகளையும் பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் புகழை பற்றியும் அவருடைய அந்தஸ்தை பற்றியும் நாம் அன்றாடம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதல் நமக்கு வேண்டும் என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கோம். நம்ம எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிக்கிறோம் இல்லையா? யாராவது ரசூலுல்லாஹை காதலிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் காதலிக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே மாஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் காதலிக்கிறேங்கிறத நிரூபித்து காட்டணும். காதலிக்கிறேங்கிறத எப்படி நிரூபித்து காட்டுறது? நான் ஒரு காதலை நிரூபிப்பது எப்படி, என்ன வழி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீ நேசிக்கிறேன்னா, ஒருத்தரை நேசிக்கிற அப்படின்னா அவரை மாதிரியே ஆக்ட் பண்ணுவார், அவரை மாதிரியே. இப்போ பாருங்கள், ஒரு விஜய் ரசிகர் இருக்கிறார், உதாரணத்துக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய், அவர் ரசிகர். அவன் ஒரு சினிமாவில் ஒரு சட்டையை கிழிச்சு விட்டு கொண்டு வரான், இவனும் அடுத்த நாள் கிழிச்சு விட்டு, ஏன்டா இந்த மாதிரி பைத்தியக்காரன் கிழிச்சு விட்டுருக்குற அப்படின்னு சொன்னால், எங்கள் தளபதி இப்படி தான் போடுறாரு அப்படிங்கிறான். நான் சொல்கிறான், ஆமாம். திடீர்னு பார்த்தா தலையில் வந்து சுற்றி முள்ள மண்ணி மாதிரி வெட்டி விட்டுக்கிறான், நடுவில் மட்டும் ஒரு குச்சி அது பார்க்கறதுக்கு அசல் முள்ள மண்ணு மாதிரியே இருக்கான். ஏன்டா அவங்க தலையில் அப்படி முடி வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறான், எங்கள் தலை இப்படி வச்சுருந்தாரு அப்படிங்கிறான். ஒருத்தவனை சொல்கிறான் தளபதிங்கிறான், ஒருத்தன் தலைங்கிறான். ஒவ்வொருத்தனும் அவருடைய யாருக்கு ரசிகராக இருக்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். அவன் என்ன பைத்தியக்காரன் என்ன பண்ணாலும் இவன் என்ன செய்கிறான் அது, ஏன்னா இவன் அவன் பைத்தியம் ஆயிட்டான், அவனுடைய அந்த தலைவருடைய பைத்தியம் ஆயிட்டனால அந்த தலைவர் என்ன செஞ்சாலும் இவரும் செய்கிறார். அப்படி இருக்கா இல்லையா? துணியாவில் நடக்குதா இல்லையாப்பா? செய்கிறாங்களா இல்லையா? அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. அவன் குடிகாரனாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் என்ன தப்பு பண்ணாலும் ஜினா செஞ்சாலும் சரி, அவனை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு அவர் தலைவர், அவர் என்ன செஞ்சாலும் ஒத்துக்குவேன், எது செஞ்சாலும் ஒத்துக்குவேன். அப்படியே பைத்தியமாயிடுறேன், அப்படியே இருக்கா இல்லையா தம்பி? அப்போ முதலில் காதலுக்கு முதல் படி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவரை வந்து ஃபாலோ பண்ணணும், அவரை அப்படியே காப்பி அடிக்கணும், அவருடைய ஒவ்வொரு செயலையும் ரசிக்கணும், ஒவ்வொரு செயலையும் ரசிக்கணும். சஹாபாக்களுக்கு மத்தியில் அடிக்கடி உட்கார்ந்து என்ன பேசுவாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அங்க அவயங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி சிரிப்பாங்க, எப்படி அவங்க வந்து பேசுவாங்க, அடிக்கடி நஷ்டமிஷங்கள் எல்லாரும் பெரிய சஹாபாக்கள், சின்ன பிள்ளைங்க அவங்களுடைய வந்து பெரிய சஹாபாக்கிட்ட வந்து உட்காந்துக்குவாங்க. எல்லாரும் வஃபாத்துக்கு பின்னாடி கூட எல்லாருடைய அந்த அவங்களுடைய உடல் உறுப்புகளை பற்றி சொல்லுங்க, கண்ணு எப்படி இருந்துச்சு,
அவங்களுக்கு காது விழுது. அப்போ யாரை நேசிக்கிறோமோ அவர்களை என்ன செய்யறது, அப்படியே நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நம்ம வந்து ரசிக்கணும், அவங்கள ரசிக்கணும். அதே மாதிரி ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள காப்பி அடிக்கணும், அவங்கள காப்பி அடிக்கணும். அதுதான் உண்மையான காதலுக்கு அடையாளம். அதே மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்யணும். மார்க்கத்துடைய எல்லா அடிப்படையான விஷயங்களுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பி அடிக்கிறது தான். அல்லாஹ் என்ன விரும்புறான் தெரியுமா, என் ரசூல் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்யும். உன்னை எனக்கு பிடிக்கும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் இன் குன்தும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாம் அல்லாஹ்வை, ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேணுமா? நாம அல்லாஹ் நேசிக்கிறீங்க இல்லை, அல்லாஹ் நேசிக்கிறீங்க இல்லை, நேசிக்கிறீங்க. அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம் வேணாமா? வந்து நேசம் என்பது ரெண்டு பக்கத்தில் இருக்கணும். இவரும் நேசிக்கணும், அவரும் நேசிக்கணும். ரெண்டு பக்கம் இருந்தாலும் அது என்னது, அது கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அது சரி வராது. அது ஒன் சைடு லவ்னு சொல்லுவோம், அது சரி வராது. டபுள் சைடு இருக்கணும். இல்லைஞ்சம்மா, அப்போ டபுள் சைடு இருக்கணும்னு என்ன செய்யணும், அல்லாஹ் நாம நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்ம நேசிக்கிறோம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு அல்லாஹ்வே வழி சொல்லி கொடுத்துனா, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்க. அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் அவரை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும், என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வை அடிக்கி அடி அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஃபாலோ பண்றதுக்கு தகுதியான ஒரு விஷயம் இதுதான், ரசூலுல்லாஹினுடைய மார்க்கம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லிட்டான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, நான் தீனை பரிபூர்ணமா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அல்லாஹ்வுடைய நியமத்தை பரிபூர்ணமா உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறோம். அப்ப நாம் என்ன செய்யணுமா, பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மார்க்கத்திலே பரிபூர்ணமா நுழைஞ்சு, ஒரு கால சேத்துல ஒரு கால ஆத்துல அந்த மாதிரி வைக்காது, நுழைஞ்சா முழுசா நுழைஞ்சு முழுசா அந்த ரசூலை பின்பற்ற ஆரம்பிச்சு சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, பரிபூர்ணமா பின்பற்றுது. புரிஞ்சா? ஃபைன் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்துஹும் பையினாத், ஆனா அல்லாஹ்வுடைய பையினாத் தெள்ள தெளிவா வந்த பிறகு நீங்க அதுல தவறுனீங்க, அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பா. புரியுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், தீனை பரிபூர்ணமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் பரிபூர்ணமா பின்பற்றணும். எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து தௌராத்துடைய ஒரு பிரதியை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வாசிக்கிறாங்க. யாரும் சொல்ல, தௌராத்துடைய பிரதி கையில் கிடைச்சு அப்படின்னு சொல்லி அந்த கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. வாசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கோபத்தால சிவக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அபூபக்கர் நாயகம் பக்கத்தில் இஷாரா செய்கிறாங்க. யார? உமர் நாயகம். ஏங்க சும்மா நீங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹோட முகத்தை பார்த்தீங்களா? என்ன உமரே, அண்ணே வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நபிகள் முகத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி உமர் நாயகத்தை கண்டிக்கிறாங்க. அப்போதான் உமர் நாயகம் முகத்தை தூக்கி போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தால் முகம் சிவந்துகிட்டே இருக்கும். உடனே உமர் ரலியல்லாஹு வலினா பில்லாஹி ரப்பஹு இஸ்லாம், யாராவது கோபம் வந்தால் என்ன செய்யணும், இது ஓதணும். யாரும் கோபம் வந்தாங்க அப்படின்னா அது உடனே இது ஓதுனா கோபம் அடங்கிடணும். ஞாபகம் வச்சுருங்க. ஏதாவது உஸ்தாம கோவப்பட்டாங்க அப்படின்னா ரஃபீஸ் இந்த ஞாபகத்தை வச்சுருங்கள. உஸ்தாம ஏதாவது கோபமும் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், வலினா பில்லாஹி ரப்பஹு இஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதுனா கோபம் அடங்கிடணும். உமர் நாயகம் இதை ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அது ஓத ஆரம்பிச்சோடனே
கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கோபம் லைட்டாக தழிஞ்சிருச்சு. சல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ நான் உண்மையை சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாமே இப்போ இந்த நான் இருக்கும்போது வந்தாங்கன்னா அவங்களும் என்னுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றுவாங்க, என்னை தான் பாராட்டுவாங்க, தௌராத்தை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை தான் பின்பற்றுவார்கள், நான் கொண்டு வந்து சொல்லுவதெல்லாம் அவங்க பின்பற்றுவாங்க. நீங்க அதை படிச்சுட்டு இருக்கிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும். நினைச்சாமா மூசா அலைஹிஸ்ஸலாமே இப்போ நபியா வந்து அவங்க இப்போ வந்திருந்தாலும் யார் தான் என்னை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? இந்த ஹதீஸ் வந்து ஆரம்பியில் வருது, ஜாபிர் இல்லாததான்னு வைக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமான மார்க்கத்தை நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், மக்களே அறிந்து கொள்ளுங்கள். சொல்லாங்க ஒவ்வொரு பயானுக்குள்ள சொல்லுவாங்க, இது மனிதர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளிலே மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கிதாப் குர்ஆன். வஹைருல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலாச்சாரங்கள் வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் தான். நான் எதை கொண்டு வந்தேன், இந்த கலாச்சாரத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தேனோ இதுதான் மிகச்சிறந்த கலாச்சாரம். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்கள் ரொம்ப கெட்டது விதத்துகள், இது புதுசாக உருவாக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை மார்க்கமாக கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பித்அத், குல்லு பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு தான். பித்அத்னா என்ன மகனே? பிஸ்மில்லாஹ் விதத்துல என்னம்மா? விதத்துல என்னம்மா? நீங்க நிறைய பேர் விளங்காம எடுத்தாலும் விதத்துக்கிறாங்க. விதத்துனா விளங்கிடும். மீராது கொண்ட விதத்து, நூறு சரி போதற்கு விதத்து, விதத்து சொல்றாங்கல்ல, எல்லாம் விதத்துங்கிறாங்க. விதத்துல என்னம்மா? மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக நினைத்து, தீனாக நினைத்து, அதை செஞ்சா நன்மை கிடைக்கும், விட்டா பாவம் கிடைக்கும்னு விளங்கி செய்யறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிகாட்டுதலும் இருக்காது. அப்படிப்பட்டதுதான் பிதஅத்துன்னு சொல்றது. அதுல பிதஅத் ரெண்டு வகை இருக்கு, பிதஅத் ஹஸனா, பிதஅத் சய்யா. பிதஅத் ஹஸனான்னு நல்ல பிதஅத். இப்போ மூணு சரி போதும். இப்போ நாம ஓதுற சுப்ஹானல்லாஹ் மூணு ரசூலுல்லாஹ் ஓதல, சஹாபாக்கள் ஓதல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வேற மூணு ஓதிருக்கிறாங்க. அவங்க வேற மூணு ஓதிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன காலத்துல பானத் சுஆத், யார் என்னது பானத் சுஆத், அவங்க பேர் என்னமா சஹாபி பேர் சொல்றாங்க. அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு சஹாபி வந்து பாடினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய போர்வை எடுத்து அவர் மேல குத்தினாங்க. அதனால அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முருகான போர்வை எடுத்தோம், போர்வை தூக்கி அவர் கொத்தி விட்டாங்க தன்னுடைய போர்வை எடுத்து. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காபிபுன் ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் மாதிரி காபிபுன் ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல புகழ் பாட்டு பாடினாங்க. நினைச்சீங்களா? அவங்க வந்து அது பேர் பானசு இன்னைக்கு இருக்கு, அவங்க எழுதின இதெல்லாம் இருக்கு. நினைச்சீங்களா? அப்ப அது பானம ஸல்லல்லாஹு அதை கேட்டு ரசிச்சாங்க, அவருக்கு துண்டு கொடுத்தாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அதனால அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்தான் அதுக்கு பேர் தான் இருந்துச்சு. இப்ப இருக்க புர்தா வந்து அது இல்லை. நான் அது இது வந்து முஸ்லிமா எழுதுது, இப்ப இருக்க புர்தா நம்ம ஓதுற புர்தா. அப்ப இதுக்கு என்ன இருக்கு? சாம்பிள் அங்க இருக்கு. ஹதீஸ்ல என்ன இருக்குது? இது மாதிரி சாம்பிள் அங்க இருக்கு. அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் நிறைய கவிதை எழுதுகிறாங்க. அதுவும் ஹதீஸ்ல இருக்கு, நிறைய ஹதீஸ்ல இருக்கு. எல்லா கவிதையும் பாடி முடிச்சு கடைசியில் சொன்னாங்க, மாயின் மதஹ்து முஹம்மதன் பி மகாலதி, நான் என் கவிதைகளால் ரசூலுல்லாஹை புகழவில்லை, வலாக்கின் முதிஹத் மகாலதி பி முஹம்மதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்ததின் காரணமா என் கவிதைக்கு பெருமை வந்துருச்சுட்டாங்க. நான் புகழ்ந்துதான் ரசூலுல்லாஹ் புகழ் வரல, ரசூலுல்லாஹ் புகழ்னால எனக்கும் என் கவிதைக்கு பெருமை வந்துருச்சு அப்படின்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. அப்ப தம்பி, அப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்? இதுக்கு உதாரணம் ஏற்கனவே இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுவது பிதஅத் ஹஸனா. நம்ம சுப்ஹானல்லாஹ் ஓதுறது என்னது? பிதஅத் ஹஸனா. மீலாது நபி ரசூலுல்லாஹ் கொண்டாடல அப்படிங்கிறது நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை அபூ ஜஹல்கிட்ட போய் சொன்னாங்க.
அபூஜஹல்கிட்ட போய் சொன்னான், இந்த மாதிரி முகமதுன்னு பிறந்திருக்காரு, அப்துல்லாவுக்கு மகான பிறந்திருக்காரு உங்க தம்பி மகனுக்கு. செச்சா தானே? அபூஜஹல் செச்சாதான். சொன்ன உடனே அப்படியா இவங்க தம்பி குழந்தை வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அவர் சந்தோஷப்பட்டு தம்பி செயின் கழுத்துக்கு செயின் எடுத்து அந்த அடிமை பெண்ணுக்கு கொடுத்தாரு கையில. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு அபூஜஹலுடைய கையில நரகத்தில் இருக்கும் பொழுதும் அந்த கையில குடிச்சதுக்காக வேண்டி கையில ஒரு நீர் சுரக்குமா அவருக்கு, அதை குடிச்சுக்குவாரு அபூஜஹல்னு சொன்னாங்க. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை சின்ன சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பு கொடுக்குறான்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு வாழ்நாள் ஃபுல்லா கொண்டாடினா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்தனால அவங்களே எப்படி கொண்டாடுவாங்க? அவங்களே கொண்டாடுவாங்களா? எல்லாம் நானே கொண்டாடிக்கிறேன், நம்ம தான் கொண்டாடணும். அதனால இது பித்அத்தே ஹஸனா. இதுல என்னப்பா? பித்அத்தே ஹஸனா. புரிஞ்சவா? அப்ப விளங்கிங்க. அப்ப அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைதான், அந்த கலாச்சாரம் தான் இருக்கிற கலாச்சாரத்துல மிகச்சிறந்த கலாச்சாரம். அதனால அதை நம்ம அடிக்கி அப்படியே பின்பற்றணும். ஆனா நம்ம எதை பின்பற்றணும் யோசிச்சு பாருங்க. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரத்தை அப்படியே அடிக்கடி பின்பற்றுறோமா, இல்ல அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுறோம்? யோசிச்சு பாருங்க. ஷாமில் லோசாக்குள்ள இருந்த வரைக்கும் தான் ஜுப்பா வேஷ்டி பயங்கரமா இருக்கும். அப்படி பல்லவட்டியில் போய் பாருங்க, அப்படி எப்படி இருப்பாருங்க. இந்த ஷாமில் வயலில் பாருங்க, நினச்சி தப்பா நினச்சாருங்க. இந்த ஷாமில் நல்ல இல்லை. அந்த மாதிரி அங்கே போய் பாருங்க, அப்படி ஒரு டைட்டாக ஒரு ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு, ஒரு டைட்டாக ஒரு சட்டை போட்டுக்கிட்டு, அப்படி தலையில் தொப்பிலாம் பறந்து ஒரு பக்கம் அப்படி பாருங்க, அப்படி போட்டு அப்படி வண்டியில் ஏறி உட்காந்து போய் ஜம்முன்னு போவார். ஏமா அந்த மாதிரிலாம் சில பேர் சாமிகள் இருக்கிறார். நம்ம ஆசா பிள்ளைங்க எப்பயுமே நல்ல பிள்ளைங்க, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களாப்பா? இர்ஃபான் நீ எப்படிப்பா? நீ நல்ல பிள்ளை, நம்ம ஆசா எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. நல்லச்சுங்களா? ஆமாம். எப்போ போனாலும் சுண்ணத்தான முறையில் இருக்கணும். ஹசன் பாய் எப்படி போயிருக்கீங்க? மதரசா தாண்ட வரைக்கும் தான் ஹசரத் எல்லாமே அப்படியா? அப்படி கூட ரசூலுடைய சுண்ணத்தை எப்பயுமே பார்க்கணும். அதாச்சுங்களா? எங்க போனாலும் நம்ம சுண்ணத்தை விடக்கூடாது. நபியுடைய சுண்ணத்தை நம்ம உயிரை விட பெருசு. ஏன்னா உயிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நேசம் வச்சிருக்கே இல்லையா? அப்ப என்ன நீங்க நேசத்துடைய வெளிப்பாடு என்ன? இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு உத்தியுன்னா, யாரை நீ நேசிக்கிறாயோ அவர் முழுசா கட்டுப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நீண்ட ஆணை அணியுங்கள் அப்படின்னு சொன்னான். சொல்லார் இறுக்கமான ஆடை அணியாதீங்க, நீண்ட ஆடை அணியுங்கள், ஜுப்பா போடுங்கன்னு சொன்னான். அழகான தாடி அணியுங்க, மீசையை கத்துக்கீங்கள், தலையை மறைச்சி அழகான தலப்பா கட்டுங்க. நம்ம உள்ள தலப்பா அழகா கட்டிக்கலாம், எல்லாரும் கட்டிக்கலாம். எப்படி அழகா கட்டிக்கணும்? இதான் இப்படிதான் இருக்கணும் சுண்ணத்தான வாழ்க்கை வாழ. என்னம்மா ஏம்பா? ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தும் உயிரை விட பெருசா மதிக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் தெரிஞ்சதோட தலப்பா கட்டிக்கிறீங்க. ஒரு நாள் கூட நான் தலப்பா கட்டாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் நம்ம எல்லாம் இருக்கிறோம் மத்தியா? அதுதான் பெரிய விஷயம். ஏமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன சின்ன சுன்னத்தை கூட நம்ம உயிரை விட பெருசா மதிக்கிறோம். புரிஞ்சாமா? நாம அந்த மாதிரி இருக்கமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கணும். விளங்குச்சுங்களா? உமர் இல்லாத காலத்துல என்ன செஞ்சாங்கம்மா? உமர் இல்லாத காலத்துல கைசர் கிஸ்ராலாம் வெற்றி பெறப்பட்டுச்சு. அப்ப அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் போயிருந்தாங்க. அந்த வெற்றிகளுக்கு பிறகு அந்த அரசர்களோட போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. புரியுதாமா? அரசர்களோட போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. யாரு? அபூ உபைதா ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா. அரசர்கள் கூட உட்கார்ந்து அரசர், அமைச்சர், மந்திரி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களும் போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. உணவு பரிமாறப்படுது, நிறைய தட்டில் நிறைய உணவு இருக்குது, சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய தட்டில இருந்து ஒரே ஒரு பருப்பு கீழே விழுந்துருச்சு, சாப்பாடு கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து கையில் எடுத்து சாப்பிட்டாங்க. பக்கத்தில் கூட மூஞ்சி சுடிச்சாங்க. கீழே வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. கீழே எவ்வளோ சோறு இருக்கு, கீழே ஒரு சாப்பாடு கொடுத்தோன்னே அதை எடுத்து சாப்பிட்றாங்க. கேவலமா இருக்கு. இவங்க என்ன கல்ச்சர் இது? கேவலமான கல்ச்சரா இருக்கு இது.
கேவலமான கல்ச்சராக இருக்குது. கீழே விழுந்து சோறு எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு முகத்தை சொல்லிச்சாங்க. பக்கத்தில் இருக்க அமைச்சர் அரசர்லாம் கீழே விழுந்து அப்படின்னாங்க. இன்னும் கோபம் வந்துருச்சு அவங்க. அவ்வளோ உபயோகம் இல்லாத கோபம் வந்துருச்சு. என்னப்பா நீங்கள் அரபியில் பெரிய கல்ச்சர் நல்ல கலாச்சாரம் மிக்கிறோம்னு நினச்சோம், கீழே விழுந்து சாப்பிட்றேன் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டான். சொன்னாங்க, கோபத்தில் சொன்னாங்க, அத்துருக்கு சுண்ணத்தை ஹபீபி ஹாவுராய் கமக்கா, இந்த முட்டாள்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என் நபி ஒரு சுண்ணத்தை விட்டு கொடுப்பேன்னா என் உயிரே போனால் விட மாட்டேன் அப்படின்னாங்க. நாம் என்ன செய்யறோம் பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? சுண்ணத்தை ரசூல் தெரிஞ்சு கூட இத்தனையோ சுண்ணத்தில் விடுறோம், வேண்டுமென்றே விடுறோம். ஆமா தம்பி, ரசூல் ஸல்லல்லாஹு சுண்ணத்துன்னு தெரிஞ்சு எத்தனை சுண்ணத்தை விட்டுருவோம் சொல்லுவாங்க. ஒரு நாள் எவ்வளோ சுண்ணத்துக்கு நம்ம விளங்கணும். தலைப்பா கட்டுறது சுண்ணத்து கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு தலையை கட்டிக்கிட்டே இருக்கிறது இருந்தாலும் சுண்ணத்தை ரசூல் இதுதான் எவ்வளோ நாள் கட்டணும் கட்டணும். அது இருந்தா வைக்கிறோம், இருந்தா வச்சிருக்கோம். நாங்கள்லாம் சில பேர் அது இருந்தா சுண்ணத்துனே தெரியறது இல்லை. என்ன செய்யறாங்க? சுண்ணத்து அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஹசரத் நல்ல அழகா பயனெல்லாம் செய்கிற சொல்ல பற்றி நிறைய பேசுறீங்க, ஆனால் இந்த ரவுடிகள்லாம் வைக்கிற மாதிரி கிருதா வச்சிருக்கீங்களா சேர்த்துக்கிறாரு. இது ரவுடிகள்லாம் வைக்கிற மாதிரி கிருதா வச்சிருக்கேன். ரசூல்லா வச்சிருந்தாங்கய்யா, ரவுடி வச்சிருந்தாங்க. பெருசாக மூடி வச்சிருக்கிறது ரவுடி வச்சிருக்கிறது தான் அப்படிங்கிறான். சொல்லலாம் அப்படி இல்லைங்க, இது ரசூலுடைய ரசூலுல்லாஹ் 3 வகையாக மூடி வச்சிருந்தாங்க. 3மே கிருதா தான். ஒன்று காலுடைய சோனை வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த வரைக்கும் சில நேரத்துக்கு சொல்லாமல் சில நேரம் முடி பிடவில்லை பிறகுற அளவுக்கு பெருசாக வச்சுருக்கோம் சொல்லுவாங்க. 3 வகையாக வச்சுருந்தாங்க. 3மே இருந்தால் தான் சொல்லாத வச்சு நினைச்சாமா. அதனால மனசாமாவில் இல்லை இங்கே முடி வைக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணாதீங்க. முதல்ல ரசூலோட மட்டும் சொல்லுறதுன்னு செய்யும், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம், கடைசியாக செஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு நேரம் ஒதுக்கணும். டெய்லி என்ன போடணும், தலை சீவணும், சரி பழைய பராமரிக்காமல் விட்டோம்னா அது பாடத்தில் தலை பிடிச்சிடும் அப்படி. அதனால் வைக்கும்போது வச்சுக்கலாம். இப்போ ஓதுற காலத்தில் நேரம் கிடைக்காது அதுக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் பெரிய முறை வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு 5-6 முறை வரும்போது அனுமதி கொடுத்துருவோம். அப்போ பண்ணிக்கலாம். அப்போல்லாம் எடுத்து ஜாஸ்தி இருக்காது, ரைட்டிங் ஒர்க்லாம் குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வைக்க வேணாம். அதைங்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுன்னத்தையும் நம்ம உயிரை விட அதிகமாக நாம் மதிக்கணும். அப்போதான் நம்ம உண்மையாக ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம் வாயில சொல்றோம், அவங்க சொல்றதை செயலாட்டிகள் நேச உண்மையா? ஏவா இப்போ நம்ம யாரு உசைன் சொல்றாரு, ஹஸரத் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாரு, உங்க ஒன்றும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா புனே அப்படியே அப்போ கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன். இந்த தண்ணி கேட்குற வேலை, இந்த சினிமத்தம் அதெல்லாம் என்கிட்ட வாங்கி கொடுத்தாரு சொல். அதான் என்ன செய்ய பெரிய வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், அதை விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. ஹசன் பாய் சொல்கிறேன், ஹசன் பாய் சொல்கிறார், சார் ரொம்ப ரொம்ப பெரிய சார் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், தம்பி பேசாமல் உட்காருப்பா, அமைதியாக படி. பேசுகிறேன், அவன் என்ன அர்த்தம்? பெரிய மாதிரி. அப்போ பிரியன்னா என்ன, அது எப்படி வெளிப்படுத்தணும்? அவன் சொல்றது கேட்கணும், அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதுதான் பிரியம். அவன் சொன்னா உடனே முட்டி இதான் செய்யணும், அவன் செய்ய வேண்டாங்கிறத செய்யக்கூடாது, இதுதான் அசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச எதையுமே அப்படியே யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் ரசூலுல்லாஹ் மேல உண்மையான நேசம் கொண்டவர்கள். மற்றவர்களும் சும்மா டூப்ளிகேட். உதாரணத்துக்கு சொன்னேன், உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாரு, தண்ணி கூட தூக்க மாட்டேன்ட்டார். கீழே ஒரு பேனா உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், அதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுவே நேசமா? பொய் சொல்றான்னு அர்த்தம். சும்மா நினச்சி சொல்றாரு, சும்மா சொல்றாருன்னா என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்றது கேட்க மாட்டேங்குது. அவர் அப்படின்னு நல்ல பிள்ளை, அவர் சொல்லாமே செய்யக்கூடிய பிள்ளை, அந்த மாதிரி பிள்ளை. அதனால தங்கமான பிள்ளை. சரி சை அவ என்ன சொல்ல வந்தேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் அப்படியே பின்பற்றணும். இங்கே போனாலும் சரி. அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க வந்து ஒரு போர் போயிட்டு திரும்பி வர்றாங்க. உமர்ல காலத்துல தான் ஒரு போர் போயிட்டு திரும்பி வரும்போது அம்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொற்றுநோய் இருந்துச்சு. அந்த ஊர்ல என்ன வந்துச்சுப்பா, பெரிய தொற்றுநோய் இருந்துச்சு. அவங்க தங்கி இருந்த இடத்துல தொற்றுநோய் இருந்துச்சு. அம்வாஸ் அப்படின்னு ஒரு தொற்றுநோய். ஆயிரக்கணக்கான மக்கள் சுமந்து விழுந்து மூத்தா போயிட்டே இருக்கிறாங்க. தொற்றுநோய் வந்து கொரோனா வச்சு அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி டக்கு டக்குன்னு மூத்தாயிட்டே இருக்கிறாங்க வரிசையா.
ஒரு வீட்லையும் பார்த்தா மூத்து வரிசையா. உடனே உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க, நீங்கள் அந்த ஊரை விட்டு உடனே கிளம்பி வந்துடுங்க, இந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி யார் லெட்டர் எழுதுறா? உமர் ரலியல்லாஹு தெரியும் இவங்க லெட்டர் எழுதாலும் வர மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா போய் லெட்டர் கொடுத்தாங்க, லெட்டர் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நான் வர முடியாது. என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு இடத்திலே தொற்று வியாதி பரவினால் அந்த இடத்தை விட்டு நம்மளை வெளியே போகக்கூடாது. நம்மள செய்யக்கூடாது, தொற்று நோய்க்கு பயந்து வெளியே போகிறதும் கூடாது, தொற்று நோய் இருந்த இடத்துக்கு உள்ள போகவும் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இருக்கு, நான் என் காதால கேட்டேன், நான் இன்னும் வெளியே வந்தேன், வர முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டேன், வர முடியாது எழுதி வந்துச்சுங்களா. கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேர் இல்லமா, 25,000 சஹாபாக்கள் அந்த தொற்று முதலும் அந்த தொற்று நோய் அந்த ஊருக்கு இருந்து எல்லாரும் இருந்துட்டாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. அந்த ஊருக்கு யாரும் வெளியே வரல. அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களா வரமாட்டோம், உயிரே போனாலும் பரவாயில்ல. இன்க்ளூடிங் அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவன் தளபதி, அவனும் மூத்தாயிட்டான். தன் உயிரையே போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹி ஒரே ஒரு சுண்ணத்தை விட்டு கொடுக்கணும். ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்களா என்ன செய்யுது, ஒரு தொற்று நோய் வந்து அந்த ஊரை விட்டு வெளியே வர நான் வரமாட்டேன், என் உயிரே போனாலும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் அவங்க கபரை தன் கபரை தானே தோண்டிட்டு ரெடியா உட்காந்து, அப்படியே திடீர்னு ஒரு கொப்பளம் மாதிரி வருவோம் உடம்புல, அப்படியே ஒரு நாள்ல முட்டை போயிடும். இந்த கொப்பளம் வர ஆரம்பிச்சுன்னா ஒரே நாள்ல முட்டை. அந்த மாதிரி ஒரு வியாதி அப்போ வந்துச்சு, பிளாக் நோய் சொல்றாங்க. அப்போ எல்லாம் அந்த மாதிரி தன் உயிரையே கொடுத்தாங்க. அந்த ஊரை விட்டு யாரும் ஒரு தடவை வெளியே வரல. 25,000 சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க தம்பி, என்ன செஞ்சாங்க, ஷஹீதாயிட்டாங்க. அது தொற்று நோயில் ஷஹீதாயிட்டாங்க. விளைஞ்சா அப்ப ரசூலுல்லாஹி ஒரு சுன்னத் எனக்கு அவ்வளோ உயிரோட பேசு, உயிரோட பேசு விளைஞ்சாமா. அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் நம் உயிரை விட அதிகமாக நேசிக்கணும். அப்படி நேசிச்சாதான் நாம் உண்மையிலேயே என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம் அர்த்தம். இல்லாட்டி சும்மா மௌலூத் ஓதணும், குருதா ஓதணும், மீலாது கொண்டாடிட்டோம், ஆனால் ரசூலுல்லாஹி சுன்னத்தை எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதுக்கு பேர் அர்த்தமே இல்லை, வேஸ்ட்டு. நீங்கள் மீலாது கொண்டாடணும், மௌலூத் ஓதணும், ஆனால் ரசூலுல்லாஹை நேசிக்கணும். அதுக்கு அடையாளமாக என்ன செய்யணும், ரசூலுல்லாஹை ஃபாலோ பண்ணணும். சில மனுஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு சுன்னத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு சுண்ணத்தை பற்றி தெரிஞ்சு, எவ்வளோ சுண்ணத்துக்கு ஆயிரக்கணக்கான சுண்ணத்து. இன்னைக்கு ஒரு சுண்ணத்தை சொல்லி கொடுத்து தலப்பா கட்டுறது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்க இன்ஷா எல்லாரும் டெய்லியும். குறிப்பாக தொழுகையில் மட்டுமாவது கட்டுங்க. முதல்ல ஆரம்பம் என்ன செய்யுங்க, தொழுகையில் மட்டுமா 5 நேரம் தொழுகையில் தலப்பா கட்டுங்க. ஏன்னா சொல்லாங்க சொன்னாங்க, தலப்பா கட்டி தொழுகை வந்து சாதாரணமாக தொழுகையில் சிறந்ததுன்னாங்க. அதாவது நன்மை பல மடங்கு அதிகம் கிடைக்கும். புரிஞ்சா? அப்போ முதல்ல அதை படாது, அப்புறம் பாடத்தில் கட்டுது, அது கொஞ்சம் பழகிக்கும். தெரிஞ்சாமா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.